Hi everyone. நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ஒரு இது சொல்லியிருந்தோம் ஒரு பாயிண்ட் 23,000 ஓகேங்களா. அந்த 23,000க்கு மேலே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா, ஸோ 23,250 to 300 இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு ட்ராப் பண்ணியிருந்தோம், ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் சொல்லியிருந்தோம். இந்த கன்சாலிடேஷன் ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருந்ததுன்னா ஸோ பெரிய லெவலில் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லைனா இதோட 50% வரைக்குமோ இல்லை இந்த லெவல் வரைக்குமோ இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட் லெவலில் ஆப்சைட் சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன ஜோனை ரீச் பண்ணிவிட்டு திரும்பவும் மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்தே முடிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு 300 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போயிட்டு ஸோ முடியும் போது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் 23,100 பக்கம் நிஃப்டி வந்து முடிஞ்சிருக்காங்க. அதுபோல் டவுன் சைடில் சொல்லியிருந்தோம், இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்தையும் டவுன் பண்ணும்போது 22,800க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இந்த சினாரியோ வந்து நடக்கலை. பட் அதுக்கு ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ், ஆக்சுவலாக தேர்ஸ்டேவோட க்ளோஸை கீழே வந்து மார்க்கெட் இருந்திருந்தால் தான் இந்த கீழ் லெவலுக்கு கீழே மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ். ஓகே, இப்போ கண்டினியூவாக மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ வார் தான். அதுக்கப்புறம் ரீசெண்ட் டேஸில் வந்து HDFCயோட சேர்மன் வந்து ரிசைன் பண்ணிட்டாப்ல. அவருமே ஒரு டெம்பரரி தான், அவருமே ரிசைன் பண்ணதுனால ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வந்து நடந்துட்டுருக்கு. பட் இருந்தாலுமே டெக்னிக்கல் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறோம். பட் டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து ஒரு லாங் டேர்ம்லேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிளியராக வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீக்கில் நிஃப்டியோட டார்கெட் லெவல்ஸ் எந்தெந்த லெவல் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இப்போது ஒரு 1 மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேங்களா. மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடம் ஸோ இங்கெல்லாம் இருக்குது, பட் இதெல்லாம் நான் ட்ரா பண்ணல. இந்த மார்க்கெட் இங்கே போனது திரும்பவும் இந்த இடம் வந்திருக்கு. அப்போது மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே வந்தால் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கிறதுக்கே பாசிபிள். அப்போ 21,900 800க்கு கீழே நிஃப்டி இருக்கணும். அப்போ தான் அது வந்து டவுன் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே ஃபர்ஸ்ட் லெவலில் கொடுக்கும். ஒன்று. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 26,277.35 வந்து மார்க்கெட் ஹை போனது. இந்த இடம் க்ளோஸ் ஆச்சுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மந்த்லி கேண்டில் வந்து இந்த இடம் க்ளோஸ் கிடையாது. ஸோ வீக்லியில் ஆனால் க்ளோஸு, வீக்லி டே கேண்டிலெல்லாம் மார்க்கெட் வந்து க்ளோஸில் தான் இருந்தது. ஓகேங்களா. பட் திரும்பவும் வந்து அப்போது மார்க்கெட் 21,800க்கு கீழே போகணுங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. ஓகே, அப்போ போனால் தான் டவுன், அது வரைக்கும் டவுன் கிடையாது. அதுவுமே சேஞ்ச் ஆஃப் கரெக்டாக ஃபஸ்ட்டு டைம் லாங் டேர்மில். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம் செக் பண்ணுறோம். வீக்லி டைம் ஃப்ரேம் செக் பண்ணும்போதும் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஓகேங்களா. பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலுமே மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் ஃபஸ்ட் லெவலில் கீழே வந்திருக்கு. பட் இங்கேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. மார்க்கெட் வந்து இப்படி வந்த மார்க்கெட்டை போயிட்டு திரும்பவும் மார்க்கெட் இப்படி கீழே விழுந்தாங்க, இந்த லெவலுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வீக்லிலையும் டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடும். இன்னும் வீக்லியில் டவுன் ட்ரெண்ட் ஆகலை. ஓகே, அடுத்து டேயில் பார்ப்போம். டேயில் மார்க்கெட் கிளியராக டவுன் ட்ரெண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை நல்லா ஜூம் அவுட் பண்ணிடுறேன். இந்த இடம் தான் மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்தது. ஸோ ரீசன்ஸ் ஓகேங்களா. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல, இந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ரிவர்ஸ் ஆன மார்க்கெட் இந்த இடத்த கூட விட்டுருவோம். இந்த இடத்துல வச்சுட்டு ட்ராப் பண்ண போவோம். லாங்காக இருக்கிறத மட்டும் நான் வச்சுட்டு போகிறேன். இந்த இடத்தையுமே வந்து ஸோ ஒரு ஃப்ளிப் ஜோன் கொடுத்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிருக்கு. திரும்பவும் இந்த இடம் ஓகேவா. இங்கேருந்து வந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் கீழே திரும்பவும் போயிட்டு இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து கீழேயும் வந்துடுச்சு. கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ திரும்பவும் டேவிலையும் வந்து மார்க்கெட் வந்து கிளியராக டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. இப்போ இடையில 5 மினிட்ஸில் மட்டும் அப் ட்ரெண்டாக மாறிச்சு. பட் 1 ஹவரோட டைம் ஃப்ரேமையுமே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளியராக தெரியும்.
ஸோ இந்த ஜோன் மட்டும் வரைஞ்ச ஜோன் மட்டும் அப்படி நான் வச்சுக்கிறேன். அடுத்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கும் போகிறேன். 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேலே இருந்து எல்லா இடமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிளியராக மார்க்கெட்டு டவுன் டவுன் டவுன். ஓகேங்களா? மார்க்கெட் இப்படி போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்தா. ஓகேங்களா? ஒரு வேலை கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல ஷிஃப்ட் இன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. சாரி, ஸ்டாப் பண்ணிட்டே நடந்திருக்கு. ஷிஃப்ட் இன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கூட இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டே நடந்திருக்கு. நடந்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த ஜோன்ல இருந்து திரும்பினால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் கீழே தான் வரும். ஏன்னா இன்னும் வாருமே வந்து முடிவுக்கு வராமல் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நிஃப்டி ஒரு 200லேருந்து 300 பாயிண்ட் வந்து டவுன்லேயுமே காமிச்சிட்ருக்கு. பார்ப்போம் நாளைக்கு காலையில் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத. ஓகே, இப்போ 1 ஹவர்லேயும் மார்க்கெட் வந்து கிளியராக டவுன் ட்ரெண்டு. அப்போது எந்த லெவலுக்கு மேலே போனால் நிஃப்டி வந்து ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் ரேலி பார்க்கலாம் அப்படின்னா, லாஸ்ட்டாக 1 ஹவரில் வந்த இடம் இது. இந்த இடத்துக்கு மேலே ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பவும் இப்படி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இந்த இடத்த 24,350 அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் மார்க்கெட் இருந்தால் தான் அட்லீஸ்ட் 24,200க்கு மேலேயாவது இருக்கணும். ஸோ அப்போ தான் லாங் டேர்மில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சைன் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பேரிஷில் தான் இருந்துகிட்ருக்கு. அப்போது அதே போல் டவுன் சைடு வந்தால் எந்த இடம் வரைக்கும், ஸோ அப் சைடில் இந்த இடம் சொல்கிறோம், டவுன் சைடு வந்தால் 21,800 இந்த ரேஞ்ச் சொல்லியிருக்கோம். பட் அது மந்த்லியை வச்சு நம்ம சொன்னோம். பட் இமிடியேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 22,800 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 22,400 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சாரி, சப்போர்ட். கீழே இருக்கிறதுலாம் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் 22,400 இந்த ஆர்டர் பிளாக் கிட்ட ஒரு சப்போர்ட்டு, இந்த 800 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணும்போது தான் மார்க்கெட் வந்து டவுன் சைட்லேயும் வந்து பெரிய லெவலில் இருக்கும். அப்போ கம்மிங் வீக்கில் மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது அப்படின்னா 21,800க்கும் 24,300க்கும் ரேஞ்சில் இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துலயே ஒரு சப்போர்ட் இருக்கு, ரெசிஸ்ட் இங்கே கீழே இருந்து போகும்போது மேலே ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? 23,800. அப்போது மார்க்கெட் வந்து ரொம்ப அக்ரெசிவ் இல்லாத டைமில் மார்க்கெட் வந்து ஸோ கம்மிங் வீக்கில் என்ன ரேஞ்ச் இருக்கலாம் அப்படின்னா 22,800க்கும் 23,800க்கும் இடையில போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த ரெண்டு ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஒருவேளை மோர் அக்ரெசிவ் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் இதுக்கு கீழேயும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் அதுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சப்போஸ் வாரில் வந்து சீஸ்ஃபயர் ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில். பட் எக்கனாமி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு எக்கனாமிலாம் இந்தியாவில் அடிவாங்கலை. பட் போர்னால சின்ன சின்ன இது நடந்துகிட்ருக்கு. பட் ட்ரெண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு ட்ரெண்டை வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுக்கு தான் மல்டி டைம் ஃப்ரேமில் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ மந்த்லியில் வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகலை, ஃபுல் பியரிஷ்க்கு இன்னும் மார்க்கெட் மாறலை, கிராஷும் ஆகலை. ஓகேங்களா? பட் ஆனால் டேலியோ 1 ஹவர்லேயோ 5 மினிட்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அப்போது அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க. இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னு இருக்கும்போது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேட் இருந்தது அப்படின்னா ஸோ ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சொல்கிற டார்கெட் லெவல்ஸ்லாம் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, நம்மளோட டெக்னிக்கல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர ஸோ இதை கால்ஸாக யாரும் எடுத்துக்க வேண்டாம். நாளைக்கு காலையில் முடிஞ்சது அப்படின்னா நாளைக்கு என்ன லெவல் டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது, ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியோட லெவல்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ ஏதாவது நியூஸஸ் இருக்கானு பார்த்துட்டு ஸோ அதோட க்ளோசிங் பேஸ் ப்ரீவியூ ஃப்ரைடேவோட க்ளோஸை வச்சுட்டு எப்படி இருக்கும் நாளைக்கு அப்படிங்கிறத முடிஞ்சால் காலையில் ஒரு வீடியோ கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.